எப்பொழுதுமே எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொண்டால் எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றாலும் கூட எதிர்கொள்ளும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, எது நடந்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நமக்கு நல்லதை மட்டுமே அப்பா செய்வார். நமக்கான நல்லதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்வே உனக்கு பிரகாசமாகத்தான் தெரியும். காலம் கடந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கான நல்லது எதுவுமே நடக்கவில்லையே, சாயப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் தருவார் என்று நான் நம்பிக்கொண்டே இருக்கிறேனே என்று உன் மனம் படும் பாடு எனக்கு நன்றாகவே புரிகிறது. காலம் கடந்தாலும் கூட உனக்கான நல்லதை நான் உன்னிடம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். காலம் போகிறதே என்று வருத்தப்படாதே, உனக்கான காலத்தை உருவாக்குபவனே நான்தான். அதற்கு மிக மிக அவசியமான ஒன்று உனக்கு என்ன தெரியுமா? பொறுமையும் நம்பிக்கையும் தான். கலங்காமல் இரு என் குழந்தையே. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து என்னிடம் வேண்டுதலாக வைத்தது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது உனக்கு நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னிடம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வு முதலில் எதை நோக்கி செல்கிறது, எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து முதலில் தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தனை செய்து முன்னேறிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை, அலட்சியமாக நினைக்கும் உன்னுடைய சிந்தனையை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கும் உன்னுடைய மனநிலைமையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை நோக்கி வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கி கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய வழியையும் நீ தேடத் துவங்கு. உனக்கான பாதை தானாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த வழியில், அந்த பாதையில் உன்னுடைய பாதங்களை பதித்து நீதான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காலூன்றி நடக்க வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார்கள், கைப்பிடித்து அழைத்து சென்று பாதங்களை பதிய வைப்பார்கள் என்ற நம்பிக்கையை, வீண் நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. முதலில் நீ தேட ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பது உன் மனதிற்கு தெளிவாகவே புரியும். அதன் பின்புதான் உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான தேடலும் உனக்கான வாய்ப்பும் உன்னை தேடி வரும். ஆதலால் உன்னுடைய தேடலை துவங்கு. உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு வெற்றி மாலையாகவே வந்து விழுகும். உன்னோடு உன் உயிருக்கு உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனிமேலும் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடத்த உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேண்டுவதும் பிரார்த்தனை செய்வதும் உடனடியாக அடுத்த நொடியே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது முட்டாள் செய்யமான குழந்தையே. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு புரியாது. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் மதிப்பும் உனக்கு தெரியாது.
உனது வேண்டுதல்கள் ஆசைகள் எல்லாமே கேட்கப்பட்டுவிட்டது. அதற்கான வழிகளும் தீர்வும் ஏற்பாடாகிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு, இனிப்பான மங்களகரமான நிகழ்வு உன்னை நோக்கி ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். அளவு கடந்த கவலையையும் வேதனையும் சோகத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே, குழப்பிக் கொள்ளாதே. நான் சாய், உன்னுடைய அப்பா, உன் வாழ்க்கைக்கு நல்லது நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல், உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்காகவே நிறைவேறப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழப் போகிறது. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். உன்னை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் குறைகளை கேட்டு வருத்தப்படுவார்கள் என்று நீ அப்படியே அனைவரையும் நம்புவது முட்டாள்தனமான செயல்தான். ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். சில பேர் உன் குறைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சந்தோஷப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். வெளியே வருத்தப்படுவதைப் போல காட்டிக்கொண்டு உள்ளே மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் நம்பிவிடாதே. இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நல்லவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் தீயவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் வேதனையை உண்மையாக புரிந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தகுதியை அறிந்து தரத்தை பிரித்து அவர்களோடு பழகிக்கொண்டால் உன் மனதும் லேசாகும், உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே இருக்கும். உனக்கான நல்ல அறிகுறியாகவே இந்த பதிவு உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே.
உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதுவும் இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகிக் கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம்.
உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. கடைசியில் கூட ஆச்சரியம் நிகழலாம். இந்த நொடி வேணாலும் நிகழலாம். எப்பொழுது வேணாலும் ஆச்சரியம் நிகழலாம். நம்பிக்கையோடு இரு. இது உனக்கான கடைசி இரவு. முடிந்து போனதை, உனக்கு நிகழ்ந்ததை மட்டுமே நினைத்து கொண்டு துவண்டு போய்கொண்டே இருந்தால் உனக்கு வரும் சந்தோஷத்தை எப்படி நீ முழுவமாக அனுபவிப்பாய்? இனி வரப்போகும் உன் வாழ்வில் நிகழப்போகும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் எப்படி உன்னால் வரவேற்க இயலும்? உனக்கு வரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க, உனக்கு வரும் நிம்மதியை நீ வரவேற்க நீ செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் என்ன தெரியுமா குழந்தையே? முதலில் முடிந்தவையை மறந்துவிடு. உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தும் எண்ணங்களை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டு சாயப்பாவின் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே உனக்கான புது வாழ்க்கையை வரவேற்க ஆயத்தமாகு. அப்பொழுதுதான் அதில் வரும் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும், புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க முடியும் திருப்திகரமாக. இப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக சுவைத்து விடலாம். உனக்கு வந்த பிரச்சனைகளையும் உனக்கு நடந்த நிகழ்வுகளையும் தீர்க்க முடியாத சோகங்களையும் எண்ணி எண்ணி மனம் வருந்துவதை விட, பிரச்சனைகள் நமக்கு வந்ததா என்ற கேள்விக்குறியோடு நீயே உன் மனதை கேட்டுப்பார். ஏனென்றால் பிரச்சனைகளை விட மிக பெரியவர் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனிடம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கூறிவிடு. உன்னுடைய பிரச்சனைகள் கற்பூரம் போல கரைந்துவிடும். முடிந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இனி வரப்போகும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகளும் உனக்கு வந்த சோதனைகளும் கற்பூரம் போல கரைந்தே விடும். நமக்கு மட்டும் எப்பொழுதும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் மலை போல் குமிந்து கிடக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையே மலைத்து போய் பார்க்கிறாய். கவலைப்படாதே கண்மணியே. அந்த மலையை தவிடு பொடியாக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்பது உனக்கு தெரியுமல்லவா? அந்த மலை மேல் ஏறி உட்காரும் வல்லமையும் உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? பின் எதற்காக இப்படி உன் வாழ்க்கையை பார்த்து, உன் பிரச்சனைகளை பார்த்து, உன்னுடைய சோதனைகளை பார்த்து நீயே மலைத்து போய் நிற்கிறாய்? அந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை நெருங்கும் பொழுது தைரியமாக நெஞ்சை நிமிர்த்திவிட்டு அந்த பிரச்சனையிடமே சொல்லிப்பார். உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் தெரியுமா என்று கேள்வியை அந்த பிரச்சனைகளிடம் கேட்டுப்பார். அப்பொழுது வந்த கஷ்டம், வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு தெரித்து ஓடிவிடும். என்னை காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்க என் சாயப்பா இருக்கிறார், என்னை ஜெயிக்க வைக்க என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உனக்கு வந்த கஷ்டத்திற்கே சவால் விட்டு பார். பின்பு தெரியும் உன் கஷ்டம் எங்கு இருக்கிறது, ஏது இருக்கிறது என்று உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியாமலேயே போய்விடும். நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு ஆழ்ந்த தவம். எத்தனை அதிகமாக ஆழமாக நீ தவம் புரிகிறாயோ அத்தனை அதிகமாக வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார்.
அள்ளி அள்ளி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த தவத்தை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் கைகளில் நீ எதிர்பாராத பல அற்புதங்களும் அதிசயங்களும் வரமாக உன் கைகளில் வந்து இருக்கும். பின் நீயே அதிசயித்துப் பார்ப்பாய். உன் சாயிநாதரை ஓடி வந்து நன்றி சொல்லுவாய். சாயிநாதரின் காலடியில் விழுந்து சரணாகதி அடைவாய். சாயிநாதரை நான் எப்பொழுதும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எதுவுமே எனக்கு வந்து என் கைகளில் விழவும் இல்லை, என் வாழ்வில் நடக்கவும் இல்லை என்று உன் வாழ்வையே நீ சலித்துக் கொள்ளாதே. சாயப்பாவை வெறுமையோடு பார்க்காதே, கோபப்படாதே. உன் காத்திருப்புக்கான பலன்கள் இரட்டிப்பாகிக் கொண்டே இருக்கும். நீ எத்தனை நாள் காத்திருக்கிறாயோ, எத்தனை நாள் பொறுமையாக காத்திருக்காயோ, அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய பலனும் இரட்டிப்பு மும்மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன் காத்திருப்புக்கான வழியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறது, ஆனால் எந்த மாற்றங்களும் என் வாழ்வில் நிகழவே இல்லை என்று நீ மனவேதனைப்படும் அந்த வழியும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காத்திருப்பதால் உனக்கு வரும் வேதனையும் வேதனையால் வரும் கண்ணீரின் வெப்பத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரின் ஈரம் என் காலடியை நனைத்துவிட்டது. என் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று என்னால் விளக்கவே முடியாது என் குழந்தையே. நான் மிக மனப்போராட்டத்தில் இருக்கிறேன். என் குழந்தை இப்படி என் காலடியில் வந்து அழும் பொழுது நான் எப்படி சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? என் மனம் படும் பாட்டை என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது குழந்தையே. அனைத்தையும் விட்டுவிடு. உன் கர்மாவின் தாக்கத்தினால்தான், நீ பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களின் வேகத்தால்தான் இவ்வளவு நாள் கஷ்டத்தையும் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். அதனால் உன்னால் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய். காத்திருப்புக்கான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. உனக்கான கடைசி இரவிது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன்னுடைய வேதனைகளுக்கான கடைசி இரவிது என்று நம்பிக்கையோடு நேர்மறை சிந்தனையோடு இருந்து பார். உன் வாழ்க்கை பிரகாசமாவதை, முன்னேற்றம் அடைவதை, நீ வாழ்வில் ஜெயிக்கப் போவதை, பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போவதை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தும் அந்த நல்ல நேரம் நெருங்கி இருக்கிறது. என் பிள்ளைக்காக வேதனைப்படும் என் கண்மணிக்காக, கண்ணீர் சிந்தும் என் பிள்ளைக்காக நான் அனைத்தையும் செய்வேன், செய்து முடிப்பேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நீ எதிர்பாராத பல அதிசயங்களை நான் நிகழ்த்துவேன்.